என்றும் நரசிம்மர் என்றும் பிராமணர் 6 வடிவங்களை கொண்டேன். அப்புறம் என்னென்ன? மச்சம் மஞ்சம் கூர்மம் கூர்மம் வராகன் நரசிம்ம பிராமணன் என்ன ராமனர் ராமனர் பரசுராமன் 7வது ஸ்ரீராம 8வது பலராம 9வது இந்த கண்ணர் அவதாரம். இப்ப நீங்க 9ஆ? யாரு சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க. நான் இப்போ 9வது அவதாரம் இந்த கண்ணன் அவதாரம். இந்த 9வது அவதாரத்திலே கண்ணனாகிய உங்களை பெற்றவங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கேட்கறல்ல, அந்த உருவத்துக்கும் நானே உண்டு. அப்ப என்ன உண்டு? இருக்கிறீங்களா? அந்த உருவத்துக்கும் நானே பொருட்டு. சரி, எல்லாமே நீங்க தானே, உலகமே நீங்க தான். அவதாரமூர்த்தி இந்த பரந்தாம பாருலகத்தில் நடக்கக்கூடிய துவாபர யுகத்திலே நான் யாருக்கு பிள்ளையா பிறந்தேன் சொல்லுங்க சாமி. என்னை யார் பெற்றா? எத்தனை அவதாரம்? உங்க அப்பா அம்மா யாரு, பெற்றவங்க யாரு, பேரு வச்சது யாரு? இவங்க அப்பா அம்மா பேரு என்ன? 4 யுகத்தில் 4 யுகம் என்னென்ன யுகம்? கிரேதா யுகம், கிரேதா யுகம், திரேதா யுகம், துபாபர யுகம், கலியுகம். இப்படி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலே நீங்கள் தசாவதாரம் என்றது 10 எடுத்தீங்க. இந்த கண்ணன் அவதாரத்திலே உங்களை பெற்றவங்க யாரு? கிரேதா யுகம் 17,28,000 ஆண்டு காலம். ஒரு யுகங்கிறது கிரேதா யுகம் மட்டும் கிரேதா யுகம் மட்டும் 17,28,000 ஆண்டு காலம். அதோ சாமி, அவ்வளவு ஆண்டு காலங்களில் நான் 6 அவதாரங்களை முடித்தேன்.
ஓ, ஒரே யுகத்துல 6 அவதாரம் முடிச்சீங்க. ஆமா. ஆ. இரண்டாவது திரேதா யுகம் பிறந்தது. அந்த யுகத்திலே நான் அயோத்தி ராமராக பிறந்தேன். அயோக்கிய ராமனாக நீங்க பிறந்தீங்க. ஏன் அப்படி அயோக்கிய முன்ன மாதிரி அயோக்கியனா? அயோத்தி ராமர் அயோத்தி ராமன் சூரிய குலத்தின் பிள்ளையாய் பிறந்து இந்த பரந்த உலகத்திலே ஒருவருக்கு ஒரு தாரம் என்னும் ஏகபத்தினி விரதத்தை நிலைநாட்டுவதற்காக நான் ஸ்ரீ ராமராக பிறந்தவன். ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய உலகத்திற்கெல்லாம் எடுத்து காட்டுவதற்காக இந்த ராம அவதாரம் எடுத்தீங்க. அதாவது யாரை அழிப்பதற்காக? அந்த திரேதா யுகம் 12,96,000 ஆண்டு காலம். அந்த யுகம் 12,96,000 கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆமா. அடுத்தது 4,32,000 ஆண்டு காலம். அதை விட இது குறைவு. இப்படி யுக யுகமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆமா. அப்புறம் இப்ப மூன்றாவது துபாபரி யுகம் 8,64,000 ஆண்டு காலம். யாசாமி இத்தனை லட்சம் முதல்ல இருந்தது. இப்படி படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வருது.